Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palniappan. இன்னைக்கு ஒன் பாட் ரெசிபியான சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. சாம்பார் சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேன். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் சின்ன வெங்காயம் 20, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் சேர்க்கும்போது ஒரே இதாக பெரிய வெங்காயம் இல்லாட்டினா சின்ன வெங்காயமாகவும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு 4 இது நச்சது சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ விருப்பமான காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், பரங்கிக்காய், மஞ்சள் பூசணி. பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி சேர்த்தா சாம்பார் சாதம் நல்லாயிருக்குங்க, அதனால சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பொட்டேட்டோ சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாங்க. மஞ்சள் தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2.5 டேபிள் ஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலாவில் உள்ள ரா ஸ்மெல்லாம் போய் வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன துண்டு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. புளியில் உள்ள பச்சை வாடெல்லாம் போகட்டும். புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் காய்களில் நல்லா சார்ந்துருக்குங்க. இந்த ஊற்றிருந்த புளி தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. அரிசி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. குக்கரை மூடி 4 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். 4 விசிலுக்கு ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்குங்க. இப்போ சாம்பார் சாதத்தை தாளிச்சிக்கலாங்க. ஒரு கடாயில் நெய் விட்டுருக்குறேன். நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ வதக்கினதை சாம்பார் சாதத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒன் பாட் ரெசிபியான சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இதை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால சைட் டிஷ்ஷாக நான் வத்தல் கறிவடகம் தான் சர்வ் பண்ணியிருக்கிறேங்க. வத்தல் கறிவடகம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தது. கறிவடகம் செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபிங்க. அது சீக்கிரமே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த சாம்பார் சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். Thanks for watching.